எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தார் ஆலம் ஷஃபீஉல் முத்னபின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அரிய படைப்புகளை பற்றி உண்டான சிந்தனை நமக்கு எப்பொழுதும் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய படைப்புகளை பற்றி உண்டான சிந்தனை நமக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய யதார்த்தமான தன்மைகள், அல்லாஹ்வின் மீது நாம் எந்த அளவிற்கு ஈமான் உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதை படைப்புகளை பற்றி உண்டான சிந்தனை நமக்கு அவ்வப்பொழுது உணர்த்தி கொண்டே வருகின்றது. அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் எதையும் நாம் முற்படுத்தி சொல்ல முடியாத அளவிற்கு ஒவ்வொரு படைப்புகளிலும் தன்னுடைய குதிரத்தை, தன்னுடைய சக்தியை அதில் அல்லாஹ் நிரப்பமாக வைத்திருக்கின்றார். பெரிய படைப்புகளாக சொல்லப்படுகின்ற வானம் பூமிகளாக இருந்தாலும், உயிரினங்களில் யானை போன்ற, திமிங்கிலம் போன்ற பெரும் பெரும் படைப்புகளாக இருந்தாலும், சின்னஞ்சிறிய படைப்புகளாக இருக்கின்ற ஈ கொசு போன்ற படைப்புகளாக இருந்தாலும், அல்லாஹ்வினுடைய சக்தி, அல்லாஹ்வினுடைய மகத்துவம் எந்த அளவிற்கு என்பதை அந்த படைப்பினுடைய சிந்தனை நமக்கு உணர்த்தி கொண்டே வருகின்றது. அந்த வரிசையில் ஒன்றுதான் அல்லாஹ்வினுடைய அரை படைப்பாக இருக்கின்ற எறும்பு என்று சொல்லக்கூடிய இந்த படைப்பு. இந்த எறும்பினுடைய குணம் இப்பொழுது நமக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்திகள் உங்களுடைய உள்ளத்திற்கு நாம் தருகின்றோம். அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்ற இந்த எறும்பு அது எவ்வளவு மெலிதாக, எவ்வளவு சிறுசாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த படைப்பை பற்றி நாம் என்றைக்கு சிந்தித்து பார்த்திருக்கின்றோம்? அந்த படைப்பினுடைய தன்மைகளை குறித்து நாம் சிந்தித்திருக்கின்ற சிந்தனைகள் என்ன? இதை படைத்த ரப்பு எப்படிப்பட்டவன், எந்த அளவிற்கு மகத்தானவன் என்பதை நாம் உணர்கின்ற வகையிலே எறும்பு என்கின்ற இந்த படைப்பை உயர்ந்த ஒரு படைப்பாக, அல்லாஹ்வினுடைய குதிரத், அல்லாஹ்வினுடைய சக்தி வெளிப்படுத்துகின்ற ஒரு படைப்பாக இந்த எறும்பை அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அல்-குர்ஆன் ஷரீஃபில் நீங்கள் திறந்து பார்ப்பீர்களேயானால் விலங்குகளின் பெயரான சூறாக்கள், பூச்சிகளின் பெயரான சூறாக்கள், இன்னபிற உயிரினங்கள், இன்னபிற வஸ்துக்களின் பெயரான சூறாக்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருவான். அத்தியாயத்தினுடைய அல்-குர்ஆன் ஷரீஃபினுடைய இரண்டாவது சூரா சூரத்துல் பக்ரா, மாடு என்று அந்த சூராவிற்கு அல்லாஹ் பெயர் வைத்திருக்கின்றார். அல்-அன்கபூத் என்று அல்லாஹ் சொல்லுவான். சிலந்தி வலைகள் என்று ஒரு சூராவிற்கு பெயர் வைத்திருக்கின்றார். அன்-நம்ல் என்று ஒரு சூராவிற்கு எறும்பு என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கின்றார். அன்-நஹல் என்று சூராவில் நஹல், தேனி என்று ஒரு சூராவிற்கு பெயர் இருக்கின்றது. இப்படி அல்லாஹ்வான் குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற அந்தந்த வரலாறுகளை குறித்து பேசுகின்ற அந்த சூறாவிற்கு அந்த வரலாற்றை மையப்படுத்தி சூறாவினுடைய பெயர்
அந்நஹல் தேனி, அல் ஃபீல் யானை, அல் பக்ரா மாடு என்று சூராவினுடைய பெயர்களுக்கு அந்த வரலாறை குறித்து அல்லாஹ் பேசுகின்றார். நீங்கள் எறும்பை குறித்து நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற விஷயங்கள் நிரம்ப இருக்கலாம். அல் குர்ஆன் ஷரீஃபில் அந்நம்ல் என்ற சூராவிற்கு, எறும்பு என்ற ஒரு சூராவிற்கு அல்லாஹ் பெயர் வைத்து 27வது அத்தியாயத்தில் அந்த வரலாற்றினுடைய அத்தனை நிகழ்வுகளையும் அந்த சூராவில் அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இந்த எறும்பு இருக்கின்றது, அதில் இருக்கின்ற ஒரு குணம் மனிதனிடத்தில் வந்து விட்டார். இந்த எறும்பிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பு மனிதனிடத்தில் வந்து விட்டால், மனிதர்கள் உலகில் உண்டான எல்லா படைப்புகளை காட்டிலும் சிறந்த படைப்பாக அல்லாஹ் எப்படி படைத்து வைத்திருக்கின்றானோ, அதைவிட மனிதர்களுக்கு மத்தியில் மனிதர்களின் புனிதர்களாக அவர்கள் மாறுவதற்குண்டான ஒரு தகுதியை அந்த எறும்பினுடைய குணத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று இமாம்கள் நமக்கு முதன்மையாக குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அந்த எறும்பினுடைய படைப்புகளில் பூமிக்கு கீழால் அவைகள் வீடு கட்டுகின்ற அந்த முறை, அவைகள் தகவல் பரிமாற்றங்கள் செய்கின்ற அந்த முறை, அந்த எறும்புகள் ஒரு ராணி எறும்புக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற கட்டுப்படுதல் என்கின்ற அந்த தன்மையினுடைய முறைகள், இப்படி எறும்பினுடைய குணங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் சிந்தித்துக் கொண்டே வருவீர்களேயானால் அல்லாஹ்வினுடைய அந்த படைப்புக்கு முன்னால் நாம் எவ்வளவு சிறுமை தன்மையோடு இந்த துனியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அந்த எறும்புகளுக்கு உண்டான தனிப்பெரும் தன்மைகள் நமக்கு உணர்த்தி சொல்லும். அல்லாஹ் தஆலா எறும்புக்கு பேசுகின்ற ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கின்றார். எறும்புக்கு பேசுகின்ற ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கின்றார். மனிதர்கள் பேசுகின்ற அந்த பேச்சை எறும்புகள் கேட்கும், எறும்புகள் பேசுகின்ற அந்த பேச்சை மனிதர்கள் கேட்பார்கள். அல் குர்ஆன் சொல்லுகின்ற உயர்ந்த ஒரு வரலாறு, அல் குர்ஆன் சொல்லுகின்ற உயர்ந்த ஒரு வரலாறு. அந்த 27வது அத்தியாயத்தினுடைய அந்த சூராவில் ஆங்காங்கே எறும்பை குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகின்றான். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த ஒரு அரசாட்சியை அல்லாஹ் கொடுத்தான். வஅல்லிம்னா மன்திகத்தைரி வஊதீனா மின் குல்லி ஷைஇன், பறவைகளிடத்தில் பேசுகின்ற ஆற்றல்களையும் மற்ற உயிரினங்கள் பேசுகின்ற அந்த ஆற்றல்களை அவைகளிடத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேசுகின்ற, கேட்கின்ற, விளங்குகின்ற அந்த தன்மைகளை நாம் சுலைமானுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறை இந்த சூராவினுடைய ஒரு சில இடங்களில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்றார். அந்த வரலாறை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வஹஷதலி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபஹும் யூஸஊன், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய பெரும் படைகளை அவர்கள் சுமட்டுக் கொண்டு, பெரும் படைகளை அவர்கள் சேர்த்துக் கொண்டு எறும்புகள் வாடுகின்ற ஒரு ஓடையின் பக்கம், அங்கே ஜின்கள் வாடுகின்ற ஒரு ஓடையின் பக்கம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய படை பட்டாளங்களோடு அவர்கள் வருகை தருகின்றார். காற்று அந்த பட்டாளத்தை சுமந்து கொண்டு வருகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க காற்று அவர்களுடைய பட்டாளங்களை சுமந்து கொண்டு வருகின்றது. ஹத்தா இதா அதவ் அலா வாதின் நம்ரி, அல்லாஹ் மிக ஆச்சரியப்பட்ட அந்த வரலாறை நமக்கு சொல்லுகின்றார். ஆச்சரியத்தோடு நாம் விளங்குகின்ற வகையிலே அல்லாஹ் பேசுகின்றான். ஹத்தா இதா அதவ் அலா வாதின் நம்ரி, அந்த எறும்புகள் வாடுகின்ற அந்த ஓடையின் பக்கம் அவர்களுடைய படை வந்ததற்கு பின்னால் காலத்து நம்லத்துன், எறும்பு பேசியது அல்லாஹ் ஆரம்பிக்கின்றார். எறும்பு பேசியது, அது என்ன பேசியது? யா அய்யுஹன் நம்லு துகுலு வசாகினக்கும் லா யஹதிமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். அந்த எறும்பினுடைய தலைவி எறும்பு தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு இவ்வாறு கட்டளை பிறப்பித்தது. யா அய்யுஹன் நம்லு துகுலு, எறும்பு கூட்டமே உங்களுடைய வீடுகளுக்கு உள்ளே நீங்கள் சென்று விடுங்கள். லா யஹதிமன்னக்கும் சுலைமானு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பட்டாளங்கள் உங்களை அறியாமல் அவர்கள் மிதித்து விட வேண்டாம். லா யஹதிமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன், அவர்கள் அறியாமல் உங்களை மிதித்து விட வேண்டாம், உங்களுடைய இருப்பிடத்தின் பக்கம் நீங்கள் சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எறும்பு பேசிய அந்த வரலாறை இந்த சூராவில் அல்லாஹ் இடம்பெற செய்கின்றார். இந்த ஒரு ஆயத்துடைய விளக்க உரைகளின் விரிவுரையாளர்கள் எல்லா தஃசீர் கிரந்தங்களிலும் எல்லா விளக்க உரைகளிலும் இந்த எறும்பை குறித்த ஆச்சரியமான வரலாறுகளை நின்று அந்த இடத்தில் நிதானித்து ஒவ்வொரு விரிவுரையாளர்களும் பேசுவார். எறும்பு எப்படி பேசியது? ஹஜ்ரத் சுலைமான்
எறும்புக்கு பேசுகின்ற ஆற்றல் உண்டா? அப்படியானால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த எறும்பினுடைய பேச்சை எவ்வாறு அவர்கள் விளங்கினார்கள் என்பதை அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான். ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா. எறும்பு பேசி அந்த பேச்சை கேட்டு அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புன்முறுவல் பூத்தார்கள், சிரித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா. அந்த எறும்பு பேசுகிற அந்த வரலாறை குறித்து, அந்த பேச்சை குறித்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிரித்துவிட்டு அந்த எறும்பு இருந்த அந்த இடத்திற்கு அவர்கள் தங்களுடைய படை பட்டாளங்களை விட்டுவிட்டவர்கள் இறங்கி வந்தார்கள். அந்த எறும்பிடத்தில் பேசினார்கள். அந்த எறும்பிடமிருந்து பல விஷயங்களை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று அந்த ஆயத்துடைய விளக்க உரையில் விரிவுரையாளர்கள் பல விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லுகின்றார்கள். உங்களுக்கு சுலைமான் என்கிற பெயர் எப்படி வந்தது, உங்களுடைய தந்தைக்கு தாவூத் என்கிற பெயர் எப்படி வந்தது என்பதை அந்த எறும்பு சொல்லியதற்கு பின்னால் தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அந்த வரலாறையும் அதற்கு முன்னுண்டான ஆயத்தில் நமக்கு விளக்கி சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய அரிய படைப்பாக இருக்கின்ற இந்த எறும்பு எவ்வளவு மகத்தான ஒரு படைப்பு தெரியுமா? அந்த படைப்பிலிருந்து நாம் விளங்க வேண்டிய படைப்பினைகள் எவ்வளவு தெரியுமா? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறை மையப்படுத்தி சூரத்துன் நம்ல் என்கின்ற அந்த எறும்பினுடைய விஷயங்களை மையப்படுத்தி இந்த சூறாவுக்கு பேரே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எறும்பிடத்தில் பேசிய அந்த வரலாறையும் அதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த விஷயங்களையும் இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் பல விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லுவார்கள். நபிமார்களுடைய வாரிசுகளில் பனூ இஸ்ரவேலர்களில் ஒரு நபி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த நபி அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் ஒரு இடத்திற்கு அவர்கள் வருகின்றார்கள். ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்ததற்கு பின்னால் தங்களுடைய பொருள்களையும் சாமான்களையும் ஒரு இடத்தில் வைத்த இடத்தில் அவர்கள் அமருகின்றார்கள், ஓய்வெடுக்கின்றார்கள். அங்கே இருந்த அந்த எறும்பு புற்றினுடைய ஒரு எறும்பு அவர்களை கடித்து விடுகின்றது. அவர்களை கடித்ததற்கு பின்னால் நம்லத்துல் நபியும் மினல் அன்பியாயே ஃபஅமர பிகரியத்தின் நபரி ஃபௌஹிகத். அந்த பனூ இஸ்ரவேலர்களை சார்ந்த அந்த நபி அவர்களை அந்த எறும்பு கடித்ததற்கு பின்னால் அந்த எறும்பு புற்றை முற்றிலுமாக எரித்து விடுங்கள் என்று தங்களுடைய கூட்டத்தார்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். அந்த எறும்பு புற்றை அவர்கள் முழுவதுமாக நெருப்பிட்டு புசிக்கி விடுகின்றார்கள். ஃபஅல்லாஹு இலைஹி. அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு வஹி அறிவிக்கின்றார். அல்லாஹ் வஹி அறிவித்து சொன்னான், நீங்கள் உங்களை ஒரு எறும்பு கொட்டியது, உங்களை ஒரு எறும்பு தீண்டி பார்த்தது, ஆனால் அத்துணை எறும்புகளை நீங்கள் எரித்து விட்டீர்களே. அல்லாஹ் எப்படி வஹி அறிவித்தார் என்று சொன்னால், உமத்தும் மினல் உமமி, உம்மத்துமார்களிலிருந்து ஒரு சமுதாயத்தை நீங்கள் நெருப்பிலிட்டு பொசுக்கி விட்டீர்களே என்று ஒரு எறும்பை ஒரு சமுதாயமாக அல்லாஹ் பாவித்து அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்தான். அறிவித்து சொன்னான், எறும்பை நீங்கள் ஒருபோதும் நெருப்பிலிட்டு நீங்கள் பொசுக்காதீர்கள் என்று எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு வஹியினுடைய செய்தியாக ஃபஅல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு வஹி அறிவித்தார் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். எறும்பை ஒருபோதும் நாம் நெருப்பிலிட்டு பொசுக்க கூடாது. வெயில் காலம், கடுமையான வெயில் காலம், விளங்க வேண்டிய செய்தி என்றால் கடுமையான வெயில் காலம். பூமிக்கு கீழால் ஒரு பெரிய ஒரு கோட்டையை கட்டி வாழுகின்ற ஒரு சமுதாயம் எறும்பு. நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். எறும்பு எங்கெல்லாம் வசிக்கின்றதோ அங்கெல்லாம் அது எப்படி கட்டியிருக்கின்ற வீடு கட்டியிருக்கின்றது என்று இன்றைக்கும் ஆய்வாளர்கள் அதை குறித்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எறும்பினுடைய புத்தில் அது எல்லா எறும்புகளும் வெளியே வந்ததற்கு பின்னால் அந்த எறும்பில் அலுமினியத்தால் காய்ச்சப்பட்ட அந்த உருக்கு நெருப்பை உள்ளே உருக்கியதற்கு பின்னால் மண்ணை நீக்கி அந்த எறும்பு கட்டியிருக்கின்ற அந்த வீடை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆய்வாளர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போய் நிற்கின்றார்கள். அவ்வளவு பாதைகள், வந்து செல்வதற்குண்டான பாதை, தங்குவதற்குண்டான பாதை, உணவு சேர்த்து வைப்பதற்குண்டான ஒரு பாதை, இன்றைக்கும் அதை குறித்து ஆய்வுகள் நடந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. பூமிக்கு கீழால் எறும்பு அவ்வளவு கோட்டை கட்டி வாழுகின்ற ஒரு சமுதாயம். இந்த வெயில் காலங்களில் அவைகளால் உள்ளே தங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதுதான் மனிதர்கள் வாழுகின்ற இடங்களில்
மற்ற உயிரினங்கள் வாழுகின்ற இடங்களில் பூமிக்கு மேலால் அவைகள் வர ஆரம்பிக்கின்றது. அப்படி வருகின்ற இந்த காலங்களில் நீங்கள் வீட்டில் எங்கு பார்த்தாலும் எறும்புகள் இருக்கும். ஒரு சின்ன ஒரு அறையாக இருந்தாலும், சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும், சுவிட்ச் பாக்ஸாக இருந்தாலும், அல்லது ஏதாவது சின்ன தண்ணீர் செல்லுகின்ற ஓடையாக இருந்தாலும், நாம் வசிக்கின்ற அந்த வீட்டிற்கு உள்ளிலும் வெளியிலும் எறும்புகள் வந்து செல்லுகின்ற ஒரு காலம் இந்த காலம். அவைகள் மீது நாம் கோபப்பட்டு அவைகளை நெருப்பிலிட்டு நாம் ஒருபோதும் நாம் புசிக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் நபியை கண்டித்து சொன்ன ஒரு வரலாறு. அந்த நபி ஒரு எறும்பு தீண்டியதன் காரணத்தினால் அத்துணை எறும்புகளையும் நெருப்பிலிட்டு புசிக்கினார்கள். அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்து கண்டித்து சொன்னான், நீங்கள் எறும்பு ஒரு எறும்பு உங்களை கொட்டியது, அத்துணை எறும்புகளையும் நீங்கள் சாகடித்து விட்டீர்களே, அல்லாஹ்வுடைய உம்மத்தில் ஒரு உம்மத்தை நீங்கள் முழுவதுமாக அழித்து விட்டீர்களே என்று அல்லாஹ் தஆலா கண்டித்து சொல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எறும்பு என்பது உயர்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் நிமித்தமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்பட்டு கொண்டே வருகின்றார்கள். பயணப்பட்டு கொண்டு வருகின்ற பொழுது ஒரு இடத்திலே நெருப்பு புற்று தெரிகின்றது. எறும்பு புற்று தெரிகின்றது. அந்த எறும்பு புற்றை பார்த்த மாத்திரத்தில் அது நெருப்பால் எல்லா இடங்களிலும் அது எரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்த மாத்திரத்தில் தோழர்களை பார்த்து கேட்டார்கள், மன் ஹர்ரக ஹாதி, மன் ஹர்ரக ஹாதி, இவைகளை நெருப்பிலிட்டு பொசுக்கியது யார் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை மக்களுக்கும் சொன்னார்கள், இன்னஹு லா யன்பகி அன் யுஅல்லப பின்னாரி இல்லா ரப்புன்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த எறும்பு உங்களுக்கு தீங்கு கொடுத்தால் அதை நீங்கள் அப்புறப்படுத்துவதில் தவறில்லை, ஆனால் அதை நெருப்பிலிட்டு நீங்கள் ஒருபோதும் நீங்கள் பொசுக்காதீர்கள், அது உங்களுக்கு தகுதியான ஒரு செயல் அல்ல. அதை நெருப்பிலிட்டு பொசுக்க வேண்டுமையானால் அதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஆதலால் அது உங்களுக்கு தகுதியான ஒரு செயல் அல்ல. ஐயோ அத்தவ பின்னாரி இல்லா ரப்பன்னார், நெருப்புக்கு சொந்தக்காரன் யாரோ, நெருப்புக்கு உரியவன் யாரோ அல்லாஹ் தான் அதை தண்டிக்க வேண்டுமே தவிர, அல்லாஹ் தான் அதற்கு தகுதியானவன் தவிர நீங்கள் ஒருபோதும் எறும்பை நெருப்பிலிட்டு நீங்கள் பொசுக்க வேண்டாம் என்று அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்று இந்த வரலாறு நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ஹதீஸிலே சொல்லுவார்கள். ஒரு ஹதீஸிலே 4 உயிரினங்கள் என்று சொல்லுவார்கள், இன்னொரு ஹதீஸிலே 5 உயிரினங்கள் என்று சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், நஹா அன் கத்ரி, நீங்கள் நெருப்பிலிட்டு நீங்கள் பொசுக்க வேண்டாம். 5 உயிரினங்களை அல்லது 4 உயிரினங்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். கொலை செய்வது உங்கள் மீது அது தடுக்கப்பட்டிருக்கின்றது, அது தடை செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருக்கின்றது என்று அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உயிரினங்களை சொல்லுவார்கள். முதலாவதாக எறும்பை சொன்னார்கள், இரண்டாவது தேனியை சொன்னார்கள், மூன்றாவது ஹுதுஹுது பறவையை சொன்னார்கள், நான்காவது சுரது என்று சொல்லக்கூடிய பருந்திலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான ஒரு பருந்து வகை, அவைகளையும் நீங்கள் கொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் இந்த 4ஐயும் சேர்த்து தவளையையும் நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை விஷயங்களை பேசுவார்கள், அத்தனை விஷயங்களிலும் இந்த 5 உயிரினங்களை சுட்டிக்காட்டி இவைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்ல வருகின்ற பொழுது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற முதல் செய்தி எறும்பு என்று சொல்லுவார்களே, ஆனால் அவைகளில் நாம் எந்த அளவிற்கு நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உரத்தி சொல்லுகின்றது. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாறுகளை எல்லாம் ஒரு நேரத்தில் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டி அல்லாஹ்வினுடைய அற்புத படைப்புகளினுடைய வரிசையில் இந்த எறும்பை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த எறும்பை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எறும்பினுடைய சுறுசுறுப்பு, அது தூங்காமல் எல்லா நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கின்றன, அதை பற்றி எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய படைப்புகளை குறித்த சிந்தனையை அவ்வப்பொழுது நபி அவர்கள் அதை சொல்லிக் கொண்டே வந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் எறும்பை குறித்தும் சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரஸ்தாபித்து பேசியிருக்கின்றார்.
அல்லாஹ்வினுடைய இந்த சின்ன படைப்பு, இந்த எறும்பு, அல்லாஹ் எப்படிப்பட்ட தன்மைகளை வைத்திருக்கின்றான் தெரியுமா? அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை வைத்திருக்கின்றான் தெரியுமா? அந்த எறும்பு தன்னுடைய எடையை விட 10 மில்லிகிராமிலிருந்து 50 மில்லிகிராம், அதற்கு மேலால் கூட இருக்காது. சின்ன ஒரு படைப்பு. அந்த படைப்பு தன்னை விட 50 மடங்கு எடை கூட இருக்கின்ற ஒரு பொருளை சாதாரணமாக தூக்கி வந்துவிடும். தன்னை விட 50 மடங்கு கூட இருக்கின்ற எடை கொண்ட படைப்பை, பொருளை மிக சாதாரணமாக வெகு தூரத்திலிருந்து தன்னுடைய இருப்பிடத்திற்கு அது கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று அந்த எறும்பை குறித்த சில விஷயங்கள் நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றன. அந்த எறும்புக்கு 2 வயிறு இருக்குமா? அந்த எறும்புக்கு 2 வயிறு இருக்குமா? ஒரு வயிறு சாப்பிடுவதற்கு, இன்னொரு வயிறு அடுத்த வேளைக்குண்டான உணவை சேமித்து வைத்துக் கொள்வதற்கு. அல்லாஹ் எப்படி அந்த படைப்பை படைத்திருக்கின்றான்? அந்த எறும்பினுடைய ஆயுட்காலம் இருக்கின்றதே 15 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழுமா? சில நேரங்களில் அதற்கு ஏற்படுகின்ற பேர் ஆபத்துகளால் கொத்து கொத்தாக இந்த உலகத்தில் அவைகள் மரணத்தை தழுவிவிடும். ஆனால் அதனுடைய ஆயுட்காலம் அல்லாஹ் தஆலா அதற்கு 15 ஆண்டுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எறும்பினுடைய குணங்களில் மிக முக்கியமான ஒரு குணம், அதற்கு தூக்கம் என்பதே கிடையாது. அல்லாஹ் எத்தனை உயிரினங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான். நீரில் வாழுகின்ற, ஆகாயத்தில் பறக்கின்ற, பூமியில் ஊர்ந்து செல்லுகின்ற எல்லா உயிரினங்களும் சில நேரங்களில் ஓய்வின் மீது எடுத்துக்கொள்ளும். சில நேரங்களில் அதற்கு ஓய்வு தேவைப்படும். அது கட்டாயமாக அது தூங்கியே ஆக வேண்டும். ஆனால் இந்த எறும்புக்கு அல்லாஹ் தஆலா தூங்குகின்ற வேலையே கிடையாது. அதற்கு தூக்கம் என்பதே கிடையாது. இன்னொரு படைப்பு, அதனுடைய படைப்பினுடைய மகத்துவத்தில் அதற்கு நுரையீரல் என்பதும் கிடையாது. அது வாழுகின்ற இடம் பூமிக்கு மேலாக, பூமிக்கு கீழாக அல்லாஹ் தஆலா அதனுடைய வகைகளை அமைத்து வைத்திருக்கின்றான். அதனுடைய வகைகளை குறித்து ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற பொழுது 1200க்கும் மேற்பட்ட எறும்பு வகைகளை இந்த பூமியில் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். 1200க்கும் மேற்பட்ட வகைகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். எறும்புக்கு காதுகள் கிடையாது. அவைகள் காதுகளின் மூலமாக தனக்குண்டான பாதிப்புகளை அவைகள் உணர்ந்து கொண்டு தங்களுடைய கூட்டத்தார்களோடு 1 மணி நேரத்திற்கு முன்னால் தனக்கு வரக்கூடிய பாதிப்பை அல்லது நில அதிர்வு பேர் ஆபத்துகள் வருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு முன்னாலே தங்களை கொண்டு குறித்து அதை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கட்டளை எடுக்கின்ற ஒரு தன்மையை அந்த எறும்புகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று அந்த எறும்பை குறித்த படைப்புகள் குறித்த ஆய்வுகள் நமக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. ஆய்வாளர்கள் இன்றைக்கும் அதை குறித்து அவர்கள் ஆய்வு செய்து கொண்டே வருகின்றார்கள். எறும்பினுடைய தன்மைகளில் அவைகளிடத்தில் இருக்கின்ற தகவல் பரிமாற்றத்தை போன்ற துனியாவில் எந்த உயிரினத்திலும் கிடையாது. இன்றைக்கு நாம் என்ன பயன்படுத்துகின்றோம்? செல்போன் பயன்படுத்துகின்றோம். இவைகளை பயன்படுத்துவதற்கு நமக்கு எத்தனையோ ஆண்டுகள் தேவைப்பட்டது. அந்த வளர்ச்சியை நாம் பெறுவதற்கு நமக்கு இன்னும் தேவைப்படுகின்றது. அந்த வளர்ச்சிகள் நாம் அடைந்ததற்கு பின்னாலும் அதை பயன்படுத்த தெரியாதவர்கள் எத்தனையோ நபர்கள். ஆனால் எறும்பு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரை தகவல் பரிமாற்றத்தை அதை போன்று யாரும் பார்க்க முடியாது. அவ்வளவு தகவல் பரிமாற்றம். நீங்கள் அந்த எறும்பு வசிக்கின்ற அந்த இடங்களை நீங்கள் ஆய்வு செய்வீர்களேயானால் அது செல்லுகின்ற முறை, ஒவ்வொரு எறும்புக்கும் பின்னால் ஒரு எறும்பு செல்லுகின்ற அணிவகுத்து செல்லுகின்ற மிக அருமையான ஒரு வழக்க முறை. அவைகள் செல்லுகின்ற பொழுது அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏறாம். திடீரென அதற்கு பாதிப்பு வருகின்ற பொழுது ஒரு எறும்பு நடுவில் நிற்கும், ராணி எறும்பு நடுவில் நிற்கும், எல்லா எறும்புகளும் சூழ்ந்து கொண்டு அந்த எறும்பை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை நடத்தியதற்கு பின்னால் அந்த இடத்திலிருந்து நமக்கு தெரியாமலே வேறு இடத்திற்கு அவைகள் இடம்பெயர்ந்து சென்றுவிடும். தகவல் பரிமாற்றங்களில் எறும்புக்கு நிகராக எந்த உயிரினத்தையும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. இந்த விரிவுரையாளர்கள் அதை குறித்து ஆச்சரியமான விஷயங்களை நமக்கு பேசுகின்றார்கள். எறும்பிடத்தில் தூக்கம் என்பது கிடையாது. அவைகளிடத்தில் இருக்கின்ற சுறுசுறுப்பை போன்று வேறு எந்த உயிரினத்திலும் பார்க்க முடியாது. இப்படி அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த எறும்பினுடைய படைப்பிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் நமக்கு தேவை சுறுசுறுப்பு. நமக்கு தேவை சுறுசுறுப்பு. உறங்க வேண்டியதுதான், உண்ண வேண்டியதுதான், உலாவ வேண்டியதுதான், கூட வேண்டியதுதான். எல்லாம் இது துனியாவில் தேவைதான். அதே நேரத்தில் வாழ்க்கையினுடைய பரிணாமங்களை, வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை இந்த துனியாவில் நாம் ஓய்விலேயே நாம் கழித்து விடுகின்றோமே, உறங்கி இந்த உலகத்தில் நாம் அவைகளை தொலைத்து விடுகின்றோமே. எறும்பை குறித்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று விரிவுரையாளர்கள் பல விஷயங்களை நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றார்கள். அந்த சுறுசுறுப்பு நமக்கு இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயத்தில் மிக மிக தேவையாகிறது.
யாருக்கு தேவையோ தேவையில்லையோ, ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு சுறுசுறுப்பு மிக மிக அவசியமான ஒன்று. அது ஆன்மீகனுடைய பாதையாக இருந்தாலும் சரி, அரசியலுடைய பாதையாக இருந்தாலும் சரி, சமூகத்தினுடைய பாதைகளாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் நமக்கு மிக மிக கவனம் தேவை, மிக மிக சுறுப்பு நமக்கு தேவையாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களாகவே ஏதாவது ஒன்றை நடத்தி, அவர்களாகவே ஏதாவது முன்னோடிப்பு ஒன்றை நடத்திவிட்டு நம்மீது பழி போடுகின்ற காலங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை குறித்த சிந்தனை நமக்கு தேவை. அந்த சுறுசுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அந்த தன்மைகள் விடத்தில் வருமையானால் வாழ்க்கைக்குண்டான எல்லா படைப்பினைகளையும் அல்லாஹ் தஆலா இந்த எறும்பிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாடங்களாக கற்றுத் தருகின்றான் என்பதைத்தான் இந்த குர்ஆன் சொல்லுகின்ற இந்த வரலாற்றில் அல்லாஹ் நமக்கு ஏராளமான விஷயங்களை பேசுகின்றான். தாயிஃப் நகரத்திற்கு செல்லுகின்ற அந்த மக்களுக்கு அந்த எறும்பு பேசிய அந்த இடத்தை இன்றைக்கும் நாயமானவர்கள் காட்டுவார்கள். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் அருமையான் என்று சொல்லக்கூடிய அந்த எறும்பு பேசியது, அந்த எறும்பு பேசிய அந்த இடம் தாயிஃப் நகரத்தில் இன்றைக்கும் அது இருந்து கொண்டிருக்கின்றது என்று ஒவ்வொரு இடங்களிலும் செல்லக்கூடிய அந்த ஆதிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹுவால் இந்த உலகத்தில் எறும்பு என்கிற இந்த படைப்பை உயர்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அவைகள் பேசுகின்றது, அவைகள் உலாவுகின்றது, அவர்கள் எல்லா விஷயங்களையும் இந்த துனியாவில் மனிதர்களை போன்று செயல்படுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த எறும்புக்கு தன்மை தந்திருக்கின்ற அந்த தன்மை மனிதனுக்கு மிக மிக அவசியம் என்பதைத்தான் எல்லா உயிரினங்களிலிருந்தும் பாடங்களை பெறுகின்ற பொழுது இந்த எறும்பிலிருந்து அந்த பாடத்தை நாம் பெற வேண்டும். ஒரு காகத்தை பார்க்கின்றோம், அந்த காகம் மனிதன் இறந்தால் எப்படி அடக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. காகம் வளர்ந்து வந்தது, காபிலை சுமந்து கொண்டு கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனை தோளிலே சுமந்து கொண்டு 40 நாட்களுக்கு மேலாக அல்லது எத்தனையோ ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டு வந்தாரே, அவரை எப்படி அடக்க வேண்டும் என்று தெரியாமல் பரிதவித்து போயிருந்த அந்த நேரத்தில் ஒரு காகத்தை அனுப்பினான். அந்த காகம் குடியை நோண்டியது, இன்னொரு காகத்தை உள்ளே போட்டு குறைத்தது என்ற அந்த வரலாறை அல்லாஹ் பேசுகின்றாரே, அதை பார்த்து மனிதன் கற்றுக்கொண்டான். மனிதனோடு நம்மோடு வாழுகின்ற ஒரு மனிதன் இறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு ஒரு காகத்தை கொண்டு வந்து அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதை இந்த ஒவ்வொரு படைப்புகளை குறித்து நீங்கள் பார்த்துக் கொண்டு வருகின்ற பொழுது அவைகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு படைப்பினை ஏதோ ஒரு வகையிலே தருவான். அந்த வரிசையில் இந்த எறும்பிலிருந்து அல்லாஹ் நமக்கு சுறுசுறுப்பை கற்றுத் தருகின்றான். அந்த சுறுசுறுப்பு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் வேண்டும். அதை இபாதத்து செய்யக்கூடிய நேரங்களாக இருந்தால் மிக முக்கியமாக வேண்டும். அல்லாஹ்வை நாம் வணங்குகின்ற பொழுது அந்த வணக்கம் ஒரு சோம்பேறித்தனமான வணக்கமாக அமைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை நாம் வணங்குகின்ற பொழுது அது சோம்பேறித்தனமான வணக்கமாக அமைந்து விடுமையானால் அது அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுவதற்கு சற்று தாமதங்கள் கூட ஏற்படலாம். அந்த வகையிலே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் சுறுசுறுப்பு என்பது நமக்கு மிக தேவையான அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த பாடத்தை எறும்பில் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். அவைகளை விளங்கி வாழுகின்ற நற்பாக்கியம் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை, வசனங்களை பேசுகின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் அவைகளில் என்ன என்ன படைப்பினைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தருகின்றானோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை ஒருமை நாள் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபுகள், வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா